இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற முக்கியமான மசாலா பொருட்களை நம்மளே எப்படி வீட்டில் தயார் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீக்லி ஒரு 1/2 hour செலவு பண்ணால் போதும். நம்ம குடும்பத்துக்கு தேவையான மசாலாக்களை நம்மளே சுத்தமான பொருள்களை வச்சு அழகாக ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல பார்க்க போகிறது கரம் மசாலா. இப்போ நான் பாருங்கள் ஒரு டீஸ்பூன் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த டீஸ்பூனில் தான் இந்த பொடிகளை பொடி அரைக்கிறதுக்கான பொருட்களை நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த டீஸ்பூனில் நான் சோம்பு 4 டீஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன். மற்ற எல்லா பொருளுமே சீரகம், மிளகு, கசகசா இந்த 3மே 4க்கு 1ன்ற அளவில் ஒவ்வொரு டீஸ்பூன் வச்சுருக்கேன். இப்போது இதனோட பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா பொருளையும் எடுக்கிறோம். இது அதாவது சோம்பு 4 டீஸ்பூன்னு சொன்னால் 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்புக்கு 5 கிராம்புங்கிற அளவில் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ 4 டீஸ்பூன் நம்ம சோம்பு எடுத்தனால 20 கிராம்பு கிட்ட நான் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை ஒரு நீட்ட பட்டையை உடச்சி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்புக்கு 2 ஏலக்காய் அப்படின்ற விதத்தில் 8 ஏலக்காய் எடுத்து நான் வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம கரம் மசாலா பண்ண போகிறோம். இது நான் வீட்டில் செய்கிற ஒரு கரம் மசாலா பவுடரு. இது சிக்கனுக்கு மட்டும் கிடையாது, மட்டன், சிக்கன், பிரியாணி, அதே மாதிரி வெஜிடேரியன் குருமா எல்லாத்துக்கும் நீங்கள் இதிலேருந்து 1 ஸ்பூன் பவுடர் போட்டிங்கன்னா ரொம்ப மணமாக இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு வானலியில் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் அதை நம்ம வறுக்க போகிறோம். ஒரு 2 minutes வறுக்கும் போதே உங்களுக்கு நல்ல வாசனை வரும். உடனே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறின பிறகு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கரம் மசாலா பொடி. இப்போ நம்ம அரைக்க போகிறது ரசப்பொடி. அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மாத்திரம் மல்லி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இந்த சீரகம், மிளகு, மல்லி இந்த 3 மட்டும் போட்டு ஒரு 30 seconds மட்டும் ஃபஸ்ட்டு வருங்க. அதுக்கப்புறம் கடைசியாக காஞ்ச மிளகாவை சேர்த்து வறுத்துருங்க. ஏன்னா கொஞ்சம் பச்சையாக இருக்கணும், அப்போ தான் ரசத்துக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஈரத்தன்மை மட்டும் போகிற மாதிரி லேசாக ஒரு 30 seconds மட்டும் வருங்க. நான் காமிச்சிருக்க எல்லா மசாலாவுமே ஒரு வாரத்துக்கு உண்டானதை ரெடி பண்ணுற மாதிரி கொஞ்சமாக காமிச்சிருக்கேன். நீங்கள் இதே ரேஷியோவில் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான நிறையா இதே ரேஷியோவில் எவ்வளோ மசால் வேணுமோ அதை நீங்கள் அரைச்சிக்கலாம். இந்த ரசப்பொடி கூட வெறும் பூண்டையும் பச்சை மிளகாய் மாத்திரம் தட்டி போடுங்க போதும். இப்போ பாருங்கள், நமக்கு ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சாம்பார் பொடி பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்து வச்சுருக்கேன். அது போக துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், மிளகு, வெந்தயம், அரிசி இது எல்லாமே 4:1 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையை கடைசியாக 2 கொத்து வறுத்து வச்சுருக்கேன். இது கூட உங்கள் காரத்துக்கு தக்கன காஞ்ச மிளகாயும் நீங்கள் வறுத்தெடுத்துக்கணும். இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வாசம் வர அளவுக்கு வறுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டிலையே நம்மளே கையால் நல்ல மணமாக வறுத்து பொடித்து ஒரு சாம்பார் பொடி ரெடி பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட சாம்பாருக்கு ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். எல்லோரும் சாப்பிட்டவங்க இது எப்படி செஞ்சேன்னு கேட்குற அளவுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கும் ரொம்ப சந்தோஷமும் திருப்தியும் கிடைக்கும். அடுத்தது புளிக்குழம்புகளுக்கு தேவையான வெந்தயப்பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 3 ஸ்பூன் வெந்தயத்துக்கு 1 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கிட்டு அதை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். கடுகு அப்படியே பொரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம இதையை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்காதீங்க. ஏன்னா பெருங்காயத்தூள் சேர்க்காமல் இருந்தோம்னா அதை மீன் குழம்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வெந்தய பொடி, ரசப்பொடி, கரம் மசாலா, சாம்பார் பொடி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த 5ம் வீட்டில் இருந்ததுன்னு சொன்னால் நம்மளோட சமையலை ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக முடிச்சிடலாம்.
அது மட்டும் இல்லாமல் நம்மளே செய்கிறதுனால நம்மளுக்கு பணமும் ரொம்ப மிச்சமாகும். தைரியமாக நம்ம எல்லா பொருளையும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு சமையலுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். அதனால் இது மாதிரி நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.